புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 7 இரவுக்குள் இறங்குதல் பக்கம் 206. ஒரு கண்ணி போன்ற அழகுடன் அவரை அணுகினார். ஆனால் ஒவ்வொரு வரியிலும் ஒரு அபாயகரமான அர்த்தத்தை மறைத்து, ஒரு கணத்தில் ஆபத்தான முறையில் மாறக்கூடும். ஆனால் திரையிடப்பட்ட தாக்குதலை அவர் மட்டுமே உணர்ந்தார். உள்பார்வையில் ஒரு முக்காடு கிடந்தது. ஒரு சக்தி அதன் பயங்கரமான படிகளை மறைத்தது. அனைத்தும் பொய்யாக்கப்பட்டாலும் தன்னையே உண்மையாக நினைத்துக் கொண்டது. அனைவரும் சூழ்ந்தனர், ஆனால் முற்றுகை பற்றி அறிந்திருக்கவில்லை. ஏனெனில் அவர்களின் வீழ்ச்சியின் ஆசிரியர்களை யாராலும் பார்க்க முடியவில்லை. இந்த வலிமையின் முத்திரை மற்றும் உத்தரவாதம். இன்னும் சில இருண்ட ஞானத்தை அறிந்திருந்த அவர், மங்கலான பிரமாண்டமான படிகளின் பாதையை பின்பற்றி அவர்கள் வந்த இரவிற்குத் திரும்பினார். கட்டப்படாத மற்றும் யாருக்கும் சொந்தமான ஒரு துண்டுப்பிரதி அவர் அடைந்தது. அங்கு அனைவரும் நுழையலாம், ஆனால் யாரும் நீண்ட காலம் தங்க முடியாது. அது தீய காற்று இல்லாத மனிதர்கள் இல்லாத நிலம், ஒரு வீடு இல்லாத கூட்டமான அக்கம், உலகத்திற்கும் நரகத்திற்கும் இடையிலான எல்லைப் பகுதி. உண்மையற்ற தன்மை இயற்கையின் இறைவன். அது எதுவும் உண்மையாக இருக்க முடியாத ஒரு இடம், ஏனென்றால் அது எதுவுமே இல்லை என்று கூறியது. உயர்ந்த தோற்றம் ஒரு குறிப்பிட்ட வெற்றிடத்தை மூடியது. இன்னும் எதுவும் தெளிவற்ற இதயத்தில் தனக்குத்தானே தன் பாசாங்குகளை ஒப்புக்கொள்ளாது. ஒரு பரந்த ஏமாற்றமே விஷயங்களின் சட்டமாக இருந்தது. அந்த ஏமாற்றத்தால்தான் அவர்கள் வாழ முடியும். ஒரு ஆதாரமற்ற நிகில் இந்த இயற்கை எடுத்துக்கொண்ட வடிவங்களின் பொய்க்கு உத்தரவாதமளித்து, அவற்றை சிறிது காலம் இருக்கவும் வாழவும் செய்தது. ஒரு கடன் பெற்ற மந்திரம் அவர்களை வெற்றிடத்திலிருந்து இழுத்தது. அவர்கள் தங்களுடையது அல்லாத ஒரு வடிவத்தையும் பொருட்களையும் எடுத்து, அவர்களால் வைத்திருக்க முடியாத நிறத்தைக் காட்டினர். யதார்த்தத்தின் கற்பனைக்கு கண்ணாடிகள். ஒவ்வொரு வானவில் புத்திசாலித்தனமும் ஒரு அற்புதமான பொய், நிஜமற்ற ஒரு அழகு கவர்ச்சி முகத்தை அலங்கரித்தது. எதையும் நம்பி இருக்க முடியாது. புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 7 இரவுக்குள் இறங்குதல் பக்கம் 207. மகிழ்ச்சி கண்ணீரை வளர்த்தது மற்றும் நன்மை தீமையை நிரூபித்தது. ஆனால் தீமையிலிருந்து ஒருவன் நன்மையை பறித்ததில்லை. அன்பு வெறுப்பில் ஆரம்பமாகிவிட்டது, மகிழ்ச்சி வலியால் கொல்லப்பட்டது. உண்மை பொய்யாக வளர்ந்தது மற்றும் மரணம் வாழ்க்கையை ஆட்சி செய்தது. உலகின் குறும்புகளை பார்த்து சிரித்த ஒரு சக்தி. உலகத்தின் முரண்பாடுகளை இணைத்து, அவற்றை ஒருவருக்கொருவர் கைகளில் தூக்கி எறிந்து, கடவுளின் முகத்தில் ஒரு கேலிக்குரிய ரிட்டஸை வைக்கவும். தனிமையில் அதன் தாக்கம் எல்லா இடங்களிலும் நுழைந்து, மார்பகத்தின் மீது பிளவுபட்ட குழம்பு அடையாளத்தை விட்டுச் சென்றது. ஒரு முறுக்கப்பட்ட இதயம் மற்றும் ஒரு விசித்திரமான சோகமான புன்னகை. வாழ்க்கையின் மோசமான நகைச்சுவையை கேலி செய்தது. ஒரு அபாயகரமான வடிவத்தின் வருகையை அறிவிப்பது. ஒரு அச்சுறுத்தும் விதிப்பு அதன் மோசமான பாதத்தை மென்மையாக்கியது. யாரும் புரிந்து கொள்ளவோ அல்லது கவனமாக இருக்கவோ முடியாது. ஒரு பயங்கரமான பிடி நெருங்கும் வரை எதுவும் கேட்கவில்லை. இல்லையெனில் அனைவரும் தெய்வீக அணுகுமுறையை வெளிப்படுத்தினர். தீர்க்கதரிசனத்தின் காற்று, பரலோக நம்பிக்கை. ஒரு நற்செய்தியைக் கேட்டது, ஒரு புதிய நட்சத்திரத்திற்காக பார்க்கப்பட்டது. ஃபைன் தெரியும், ஆனால் வெளிச்சத்தில் மூடியிருந்தார். அவர் வானத்திலிருந்து உதவி செய்யும் தேவதையாகத் தோன்றினார். அவர் வேதம் மற்றும் சட்டத்தின் மூலம் பொய்யை ஆயுதமாக்கினார். அவர் ஞானத்தால் ஏமாற்றி, நல்லொழுக்கத்தால் ஆன்மாவைக் கொன்று, பரலோக பாதையில் அழிவுக்கு வழிவகுத்தார். அவர் சக்தி மற்றும் மகிழ்ச்சியைக் கொடுத்தார். அவரது கடுமையான தர்க்கம் பொய்யை உண்மை என்று தோன்றியது. பரிசுத்த ஞானத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை ஆச்சரியப்படுத்தினார். அவர் கடவுளின் குரலைப் போலவே பேசினார். காற்று துரோகமும் சூழ்ச்சியும் நிறைந்தது. அந்த இடத்தில் உண்மை பேசுவது ஒரு தந்திரமாக இருந்தது. பதுங்கியிருந்து ஒரு புன்னகையில் பதுங்கியிருந்தார் மற்றும் ஆபத்து பாதுகாப்பை அதன் மறைப்பாக மாற்றியது. அதன் நுழைவு வாயிலை நம்புங்கள், பொய்யானது உண்மையின் கண்களால் சிரித்தது.